அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கருட புராணத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். முதல் பகுதி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பகுதிக்கு வாங்க. சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். கடைசி வரை நம்முடன் பயணம் செய்வது எது? பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் ஈட்டிய பொருட்கள் யாவும், உடலில் இருந்து உயிர் பிரிந்தது முதல் அவன் அனுபவித்த சுகங்கள் செல்வங்கள் யாவும் இந்த பூமிக்கே சொந்தமாகும். அவன் தேடிய செல்வங்கள் யாவும் வீட்டுடன் தங்கிவிடும். அவன் வாழ்நாளில் தேடிய உறவினர்கள் காடு வரை வருவார்கள். உயிர் பிரிந்த உடலுக்கு ஈம சடங்குகள் செய்து முடித்த பின்பு அவர்களும் அவ்விடத்தை விட்டு சென்று விடுவார்கள். பின்பு அந்த மனிதனின் ஆன்மாவோடு கடைசி வரை துணையாக நிற்பது அவன் வாழ்கின்ற வாழ்நாளில் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே. ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் முடிந்த அளவு பாவங்களை செய்யாமல் புண்ணியங்களை செய்தவராக இருப்பின் அவர் சொர்க்கலோகத்தை அடையும் மார்க்கமும் அடுத்த பிறவிகளில் அவர் எடுக்கும் ஜென்மாக்களும் நன்மை அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கும் இடத்தில் அமையும். தான தர்மத்தின் பலன்கள் யாவை? மனிதன் செய்கின்ற தான தர்மங்களின் அடிப்படையில் எவ்விதம் ஒருவன் பிறப்பெடுக்கின்றான், அந்த தான தர்மங்கள் அவருக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கின்றன என்பதையும் எடுத்துரைக்க வேண்டும் என்று கருடாழ்வார் வைகுண்டநாதரிடம் வேண்டினார். புன்னகை பூத்த வைகுண்டநாதரோ மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் அவர்களின் கர்மாக்களும் தொடர்பு கொண்டிருக்கின்றன. கர்மாக்களின் அடிப்படையிலேயே ஒவ்வொருவரின் பிறவிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தாழ்ந்தும் மற்றொருவர் உயர்ந்தும் பிறப்பது என்பது அவர் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே. உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் தங்களின் சுதந்திரத்திற்காக மற்றவரின் சுகத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும். ஒருவரை அழித்து வாழ்பவர் தாழ்ந்து பிறவியை அடைகின்றார். வாழ்நாளில் மனிதன் ஈட்டுகின்ற பொருளில் அவனின் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல காரியங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் செலவிட வேண்டும். அவ்விதமாக செலவிடப்படாத அந்த செல்வங்கள் யாவும் அவனுடைய மறைவிற்கு பிறகு பலவிதமான முறைகளில் அழிந்து போகும். ஒருவரிடம் இருக்கும் செல்வம் என்பது எப்பொழுதும் நிலையானதாக இருப்பதும் இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த அரசியல்கள் மற்றும் தான தர்மங்களின் அடிப்படையிலேயே நாம் அடுத்த பிறவிகளில் பாக்கியசாலிகளாக பிறக்கின்றோம். அதை உணர்ந்து அனைவரும் அவர்கள் எடுத்த இந்த பிறவியிலும் தான தர்மங்களை செய்து தன்னை சார்ந்திருப்பவர்களை எப்பொழுதும் வஞ்சனை செய்யாமல் வாழ்பவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் தாங்கி நிற்கக்கூடியதாக இருப்பதே ஆகும். செய்கின்ற தான தர்மங்களை அன்புடனும் பக்தியுடனும் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் எண்ணியவற்றை எல்லாம் எண்ணிய வண்ணமாகவே அடைவான். திருமால் கருடனிடம் தான தர்மங்களின் சிறப்புகளை பற்றி விளக்குகின்றேன், கவனமாக கேட்பாயாக என்றார். அதாவது ஒருவன் செய்கின்ற தானம் என்பது சிறிய அளவாக இருந்தாலும் அந்த தானத்தை மனதில் எண்ணி அன்புடன் மற்றவர்களுக்கு செய்வாராயின் அந்த தானம் மிக பெரியதாக நன்மை அளிக்கும் வகையில் இருக்கும். தான தர்மங்கள் மட்டுமே புண்ணியமானவையாக இருப்பதில்லை. ஒருவர் மன தூய்மையோடு எந்த ஒரு பிரதிபலனையும் தான் செய்கின்ற காரியத்தில் எதிர்பார்க்காமல் செய்கின்றானோ அந்த கர்மங்கள் எல்லாம் நல்வினையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தவ ஒழுக்கத்தில் மன ஒருமைப்பாட்டுடன் பொருந்தி வாழ்பவர்கள் எவ்விதமான தான தர்மங்களையும் செய்ய வேண்டியதில்லை. அவர்களுடைய தவமே எம்முடைய உலகத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும். மன தூய்மை மற்றும் அன்பு இல்லாமல் செய்யப்படுகின்ற தான தர்மங்களும் ஒழுக்கமும் நம்பிக்கையின்மையும் இல்லாத தவமும் எவருக்கும் பயன்படாதவையே ஆகும். இவ்விதமாக நாராயணன் எடுத்துரைத்த நல்லுரைகளை பொறுமையுடனும் பணிவுடனும் கேட்டார் கருடாழ்வார். பகவானே, மனிதர்கள் இறந்த பின்பு உடல் இல்லாமல் ஆவியாக அலைந்து திரிந்து அவல நிலைக்கு ஆளாகும் நிலை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடாழ்வார். அதற்கு நாராயணரும், கருடா, மனிதன் இறந்த பின்பு, அதாவது மனிதனின் உடலில் இருந்து அவன் உயிரானது பிரிந்த பிறகு அந்த உயிர் ஆவி வடிவத்தை பெறுகின்றது. அந்த ஆவி வடிவம் என்பதுதான் பிரேத ஜென்மம் ஆகும். அந்த பிரேத ஜென்மத்துடன் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான். அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சில புண்ணிய கர்மாக்களையும் செய்ய வேண்டும். அந்த பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் விருஷோற்சர்க்கம் என்ற கர்மாவை செய்ய வேண்டும். அதாவது காளை கன்றை, அதாவது நாட்டு காளைகள் தானமாக கொடுப்பவர்களுக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு உண்டாகும். 5 வயதிற்கு உட்பட்டவர்கள் இறப்பாரானால் அவர்களுக்கு பிரேத ஜென்மம் ஏற்படுவதில்லை. இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடும் கிடையாது. 5 வயதிற்கு மேற்பட்டவர் இறப்பவர்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் காளை கன்றை தானமாக கொடுக்க வேண்டும். காளை கன்றை தானமாக கொடுப்பதன் மூலம் பிரேத ஜென்மம் என்ற கொடுமையான நிலைக்கு இறந்தவர்கள் ஆளாகாமல் தவிர்க்க முடியும். ஆவியாக சுற்றித் தெரியும் நிலையிலிருந்து விடுபட வேண்டுமெனில்
விருஷர் சர்க்கத்தை அன்றி வேற எந்த பரிகாரமும் சிறப்பை அளிக்காது. வாழ்கின்ற போது செய்யும் தான தர்மங்களும், இருக்கின்ற விரதமும், வேள்வி நின்ற பலன்களும் இறந்தவர்களை பிரேத ஜென்மம் என்ற கொடுமையிலிருந்து அவர்களை எந்த நிலையிலும் காப்பாற்றாது என்பதையும் கூறினார் திருமால். சர்வ லோகங்களையும் காத்து ரச்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாராயணரே, எப்பொழுது அந்த விருட்சர் சர்க்கம் என்ற கர்மாவை செய்ய வேண்டும்? இறப்பதற்கு முன் அந்த கர்மாவை செய்ய வேண்டிய காலகட்டத்தையும், ஒருவேளை அது செய்யாமல் இருந்தால் ஏற்படும் விளைவுகளையும், ஒருவேளை அவர்களது குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இறந்த நபருக்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று பெருமாளை தொழுது வேண்டினார் கருடன். கருணை கடலான ஸ்ரீமன் நாராயணர் கருடனை நோக்கி, விருஷர் சர்க்க கிரியை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக என்றார். நமது பித்ருக்களுக்கு செய்யப்படுகின்ற சிரார்த்த முதலிய செயல்கள் யாவும் விருஷர் சர்க்கம் எனும் கர்மாவை செய்தால் மட்டுமே இறந்த நமது பித்ருக்களுக்கு பலனளிக்கும் விதத்தில் இருக்கும். இந்த கர்மாவானது ஒருவர் இறந்த 11ஆம் நாளன்று செய்யப்பட வேண்டும். ஒருவேளை இதை யாரும் செய்யவில்லை எனில் அவர்கள் அனைவரும் ஆவியாக தெரிந்து பலவிதமான இன்னல்களுக்கு அவதிப்பட நேரிடும். குழந்தை வயதை பற்றி அறிவோம். 1 நாள் முதல் 4 மாதம் வரை உள்ள குழந்தை சிசு ஆகும். 4 வயது வரை உள்ள குழந்தை பாலகன் ஆகும். 6 வயது வரை உள்ள குழந்தை குமரன். 9 வயது வரை உள்ள குழந்தை பவுண்டகன். 16 வயது வரை உள்ள குழந்தை கைசோரன். யாருக்கெல்லாம் விருஷர் சர்க்கம் செய்யப்படுகின்றதோ அவர்கள் அனைவரும் நற்கதியை அடைய முடியும் என்பது திண்ணமாகும். விருஷர் சர்க்கம் என்கின்ற கிரியை இறந்தவரின் மனைவியோ அல்லது மகனோ செய்யலாம். அவனுடைய பெண் அல்லது பெண் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளும் அதை செய்கின்ற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். திருமால் கருடனிடம், ஒருவேளை இறந்தவருக்கு ஆண்மகன் இருக்கும் பட்சத்தில் விருஷர் சர்க்கம் செய்கின்ற முழு தகுதியும் அவனுக்கு மட்டுமே உரியதாகும். மற்றவர்கள் செய்யக்கூடாது. மகன் இல்லாத பட்சத்தில் மட்டுமே மற்றவர்கள் அதை செய்யலாம் என்று கூறினார். நாராயணர் கூறியதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த கருடனுக்கு ஒரு சந்தேகம் எழத் துவங்கியது. அதாவது, புத்திரர்கள் இல்லாதவர்கள் இறந்தால் அவர்களுக்கு இந்த கிரியை யார் செய்வார்கள்? அவர்களுக்கு எந்த நிலை ஏற்படும் என்பதே அந்த ஐயமாகும். அதையும் நாராயணனிடம் கேட்டார் கருடன். கருடா, செல்வங்களில் மிகவும் உயர்ந்த செல்வம் என்பது புத்திர செல்வம் ஆகும். புத்திர பேறு இல்லாமல் ஒருவன் இறப்பான் என்றால் அவன் பெரியோர்கள் தங்கியிருக்கும் மோட்ச உலகத்தை அடைய மாட்டான். அவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்பது நரகமே ஆகும். மனிதர்களாய் பிறந்தவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் இறப்பார்கள் என்றால் அவர்களுக்கு வாரிசுகள் இல்லாமலும் அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய இறுதி கிரியை செய்யாமலும் இருந்தாலும் அவன் வெகு காலத்திற்கு பசியால் வருந்தி அருந்த தண்ணீரின்றி அலைந்து திரிவான். சிறிது காலத்திற்கு பின்பு புழுக்கள் போன்ற அற்ப பிறவிகளின் வயிற்றில் பிறப்பான். இறுதியாக மனித பிறவியில் கடைப்பட்ட ஒருவரின் குடும்பத்தில் பிறந்து பல தரப்பட்ட இன்னல்களையும் அனுபவிப்பான். அவன் முதுமை என்பதை அடைந்து வாழ்க்கையில் பலவிதமான பிணிகளையும் இன்னல்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இவ்விதம் அவர்கள் வாழும்பொழுது அவர்களுக்கு நற்செயல்கள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை தள்ளி போடாமல் அந்த காரியங்களை உடனே செய்வது அவசியமாகும். அவ்விதம் அவர்கள் செய்யும் காரியங்களின் மூலம் தேவ பதவியையும் அடைய இயலும் என்று திருமால் எடுத்துரைத்தார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமால் எடுத்துரைத்துக் கொண்டிருக்க கருடனுக்கு மற்றொரு சந்தேகம் உருவாக துவங்கியது. ஒருவர் வாழும்பொழுது செய்யப்படும் தான தர்மங்களை எவ்விடத்தில் செய்ய வேண்டும் என்றும் செய்யப்படும் அந்த தான தர்மத்தின் பலன்கள் என்ன என்பதை பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடன். கருடனே, தான தர்மத்தை ஒருவர் மன தூய்மையுடன் செய்ய வேண்டும். அறநூல்களில் கூறப்பட்டுள்ள விதிகளிலிருந்து தவறாமல் அந்த விதிகளின் அடிப்படையிலேயே அவர்கள் தான தர்மங்களை செய்ய வேண்டும். எவ்விதமான ஒழுக்கமும் பக்தியும் மன தூய்மையும் இல்லாமல் செய்யப்படுகின்ற தானம் என்பது செய்தவருக்கு எந்தவிதமான பலனையும் அளிக்காது. ஒருவன் வாழ்கின்ற காலத்தில் செய்கின்ற தானம் முழு பலனை அளிக்கும். நல்லதை கொடுக்க வேண்டும், நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் புண்ணிய தலத்தில் வைத்து தானம் செய்வது மகா புண்ணியமாகும். இப்படியான தகுதிகளை கொண்ட தானம் எண்ணற்ற பலன்களை தரும். உயர்ந்தவர்களுக்கு செய்யப்படுகின்ற தானம் அதிக பலனை தரும். வேத நூல்களை கற்றுத் தேர்ந்த நல்ல பண்புடைய அந்தனர் ஒருவருக்கு கோதானம் முதலிய தானங்களை செய்வது சிறப்பு. வேதங்களில் தேர்ச்சியற்ற ஒழுக்கமற்ற ஒருவனுக்கு பிராமண குலத்தில் பிறந்தவன் என்பதற்காக கொடுக்கின்ற தானம் கொடுப்பவனுக்கு புண்ணியத்தை சேர்க்காது. தகுதியற்றவனுக்கு தானம் செய்கின்றவனும் தகுதி இல்லாமல் தானம் பெறுகின்றவனும் சென்றடைய வேண்டிய இடம் நரகமேயாகும். சொல்லப்போனால் அது ஒரு பாவ காரியமாகிவிடும். அந்த பாவத்தின் பலனை அவனுக்கு பின்வரும் பல தலைமுறையினரும் அனுபவிக்கும்படியாக ஆகிவிடும். ஒரு பசுவை ஒருவனுக்கு மட்டுமே கொடுப்பதுதான் கோதானம். அதே பசுவை வேறு சிலருக்கு பாவனையாய் தானம் செய்வது கூடாது. பசுவை தானமாக பெற்றவர்கள் அதை வேறு ஒருவருக்கு விற்றுவிட்டால் தானம் செய்தவன் கருதிய பலனை அடையாமல் இருவரும் நரகத்தில் கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். கொடுத்தவனும் பெற்றவனும்
தங்களுடைய தான முறையில் ஏற்பட்ட தவறினால் பாவியாகி விடுவர். அவர்களுடைய 7 தலைமுறைகளும் அந்த பாவ காரியத்தால் பாதிக்கப்படும். எனவே தானத்தை முறையுடனும் மனதில் நிறுத்தியும் செய்ய வேண்டும். ஒருவன் மரண தருவாயில் செய்கின்ற தானத்தை விட அவன் வாழும் காலத்தில் சுயநினைவோடு செய்யும் தானமே சிறந்தது. கருடனே, ஒருவன் எவ்வித தான தர்மங்களும் செய்யாமல் இறந்துவிட்டால் அவன் புண்ணியலோகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவனுடைய உறவினர்கள் செய்கிற தானம் விரும்பிய பலனை தராது. அது அவ்வளவு சிறப்புமிக்கதாக இருக்காது. அதே சமயம் ஏழ்மையில் வாடும் ஒருவன் சிறிதளவு தானம் செய்திருந்தாலும் அவனுக்கு புண்ணியலோகம் கிடைத்துவிடும். அதனால தான் வாழும் காலத்திலேயே ஒருவன் தான தர்மங்களை மன தூய்மையுடனும் முறையுடனும் செய்துவிட வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த பகுதியை கேட்டீங்களா? இந்த பகுதியில தான தர்மங்கள் எப்படி செய்யணும்ன்றத பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பகுதியில நாம பார்க்க போறது சிறுவனர்கள் யார், அவர்களுடைய பணி யாது, அதை பத்தி பார்க்கலாம். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.